விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவரா? அப்படிலாம் இல்லையே. சரி, அண்ணன் திருமாவளவனை பற்றி நான் விமர்சிக்கிற பொழுது வருகிற உங்களுக்கு கோபம், வன்னியரசு அண்ணன் சீமானுடைய வாயை உடப்புன்னு சொன்னாரு, அப்ப ஏன் வரல? கடன் வாங்குறது தப்பு இல்லை, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. திரள் நிதி சீமான், ஆமக்கரி சீமான், AK-74 சீமான், ஓம் தமிழர் கட்சி, நாம் தமிழ் காளி கும்பல், நாம் தமிழர் திருட்டு கும்பல், என்னென்ன பேச்சு வன்னியரசு. இது விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர். அவரின் குரல் அவருடைய குரல் என்பது திருமாவளவனின் குரல் இல்லையா? இப்போ நான் பேசுனா எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஃபோனை போடுற நீங்கள் வன்னியரசுக்கு தான் ஃபோன் போட்டுக்கணும். எப்படி நீ பேசுவ? இது நம்ம கட்சியும் அந்த கட்சியும் ஒரே கட்சி தான் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல. ஒரே கட்சி தான்ண்ணா, இதுவும் உன் கட்சி தானே, இதுவும் உன் கட்சின்னா அப்போ அதுவும் உன் கட்சின்னா எப்படி வன்னியரசை பேச விட்டீங்க? வன்னியரசு எத்தனை பேர் கண்டிச்சிங்க? எத்தனை பேர் வன்னியரசு கமெண்டில் போய் கீழே என்ன அப்படி பேசாத, சீமானன் அப்படி பேசாத, தமிழ் தேசிய கட்சி அப்படி பேசாத, தலைவர் பிரபாகரன் ஏற்றுக்கொண்ட கட்சி அப்படி பேசாத, தமிழுக்காக பாடுபடுற கட்சி அப்படி பேசாத, நம்மளை பற்றி அவர் பேச மாட்டாரு, அண்ணன் திருமாவளவன் உயர்ந்து தான் பேசுகிறார், அண்ணன் தான் சொல்கிறாரு அப்படின்னு கண்டிச்சிருக்கணும்ல. பொது வழியில் எத்தனை விசிகாவுடைய ஒன்றிய செயலை கண்டிச்சிங்க?